இலங்கையில் உல்லாசமாக இருந்த சாட்டை விலக்கு பிடித்து பார்த்த பால்டப்பா பாரிசாலன் சிங்களவனுக்கு உளவு பார்க்கும் சாட்டை அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த காணொலி இருக்க போது. என்னதான் இருந்தாலும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத மேற்கொண்டிருந்தாரு. அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டோவாகவும் எடுத்து பதிவு செய்திருந்தாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்னன்னா, தம்பி நீ எந்த தொகுதியிலையும் போட்டியிடல, நாம் தமிழர் கட்சியில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் நீ பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சாட்டைக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. ஒரு படி மேலே போய் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஆதரித்து காரைக்குடியில் கூட பிரச்சாரம் அப்படிங்கிறத மேற்கொண்டிருந்தார். சாட்டை துரைமுருகன் ஒவ்வொரு தேர்தலுடைய முடிவுலையும் எங்கேயாவது ஒரு வெளிநாடுகளுக்கு பயணப்படுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. அதே போல தான் இலங்கைக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பயணப்பட்டிருந்தார். இதை இந்த பால்டப்பா பாரிசாலன் அப்படி இலங்கைக்கு பயணப்பட்டு இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தங்கி இருந்த இடம் எங்க தெரியுமா? சிங்களவனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்புல அவர் தங்கியிருந்த ஹோட்டல் எங்க தெரியுமா? ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலோட பேர் என்ன தெரியுமா? கிங்ஸ்பெரி. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிங்களவனுடைய ஹோட்டல்ல சிங்களவனுடைய தலைநகரத்தில் தங்குவதற்கான காரணம் என்ன? சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிங்களவனுக்கு உளவு பார்க்கிறார். தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் சிங்களவனுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இலங்கைக்கு போயிருந்தாரு அப்படின்னு ஒரு கற்பனை வாதத்தை இந்த பால்டப்பா பாரிசாலன் பக்கத்திலேயே நின்று விளக்கு பிடிச்ச மாதிரி பேசி வச்சிருக்காரு. அதுக்கு தக்க செருப்படி கொடுக்கக்கூடிய காணொலியாக இது அமையும். களஞ்சியம் அவர்கள் இதுக்கு முன்னாடி இலங்கைக்கு சென்றிருந்தப்ப அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிடையாது, தமிழ்நாட்டில் அவரை பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இதே களஞ்சியம் அவர்களை முடக்கி அங்கே இருந்த சிங்கள இராணுவத்தினர் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. நீங்கள் இலங்கைக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்லாம் கேள்விகள் களஞ்சியம் அவர்கள்ட்ட எழுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனால் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நாம் தமிழர் கட்சி தனி ஈழம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. சீமான் அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனால எப்படி இலங்கைக்கு போய் அதுவும் சிங்களவனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கொழும்புல சிங்களவனுடைய ஹோட்டல்லையே தங்கிட்டு 3 நாள் இருந்துட்டு உல்லாசமா இருந்துட்டு அவரால் எப்படி வர முடியுது அப்படிங்கிற கேள்வியை இந்த பால்டப்பா பாரிசாலன் எழுப்பியிருக்காரு. இந்த பால்டப்பாவை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கக்கூடிய செருப்படி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இலங்கையில இருந்து ஒரு சிங்களவன் வர்றான் அப்படிங்கிறப்போ அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய விடுதிகள்லையோ ஹோட்டல்லையோ தங்குறது இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும். இலங்கையில் இருந்து அந்த வீரர்கள்லாம் எங்கே தங்குவாங்க? அவங்க ரோட்டில் படுத்திருப்பாங்களா இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பாங்களா? அப்போது நம்ம பேசக்கூடிய அரசியலுக்கும் நம்ம போய் தங்கக்கூடிய இடத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இந்த பால்டப்பா பாரிசாலனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது யாரு? தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக இந்த பாரிசாலன் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன். இதே போலதான் ஹைதராபாத்தில் சாட்டை ஒரு பெண்ணோடு முகமுடி போட்டுக்கொண்டு ஒரு சினிமா தியேட்டரில் சாட்டை அவர்கள் குஜாலா இருந்தாரு, உல்லாசத்தில் ஈடுபட்டாரு, தனிமையில இனிமை காண்றாரு அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு தொடர்ந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிரான வன்மத்தையும் அவதூறையும் பரப்பிக்கிட்டே இருக்கானுங்க. முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் திமுக கிட்ட இருந்து 2 லட்சம் வாங்கிக்கிட்டு வீடியோக்கு 2 லட்சம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புனானுங்க. திமுகவுடைய பி டீமாக நாம் தமிழர் கட்சி செயல்படுது அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ ஸ்டேட் லெவலில் நாம் தமிழர் கட்சி திமுகவுடைய பி டீம்னு அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்த இந்த கும்பல் இப்போ சிங்களவனுக்கு உளவு பார்க்குறாரு சாட்டை அப்படின்ற அளவுக்கு எல்லை மீறிய கற்பனை வாதத்துக்குள்ளே போயிருக்கானுங்க. கூடிய விரைவில் இவனுங்க மனநல காப்பகத்தில் போய் அட்மிட் ஆக போவது உறுதி. உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளை பிரமிக்க வைக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் கொடைக்கானலுக்கு போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்க. சேகர் பாபு தன்னுடைய மனைவியோட போட்டிங் போனார், ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் இலங்கை வரைக்கும் போயிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவனுங்க பேசக்கூடிய வீடியோவில் ஒப்பாரி வைக்கிறானுங்க. அப்படிங்கும்போது
சாட்டை துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இதே இடத்துல சாட்டை துரைமுருகன் மேலே நமக்கு ஒரு விமர்சனமும் இருக்குது. இவனுங்க நம்ம எப்படா தப்பு பண்ணுவோம், எப்படா ஒரு சின்ன தவறு இழைப்போம், அதை வச்சு நம்மளை முடிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதுவும் பால்டப்பா பேசும்போது பார்க்கணுமே, ஸ்டார் ஹோட்டலில், ஏன் ஸ்டார் ஹோட்டல்லலாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து தங்கக்கூடாதா? தமிழ் தேசியம் பேசுகிறவன் ஒரு கிழிஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு ரோட்டில் பாய விரிச்சு தான் படுத்து கிடக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஸ்டார் ஹோட்டலில் சாட்டை துரைமுருகன் ரூம் போட்டு தங்கினதுக்கு நீயா காசு கொடுத்த? தொடர்ந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக இவனுங்க அவதூறு பரப்பி வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியலை ஒன்றும் இல்லாமல் பண்ணது தான். ஏன்னா இவனுங்க தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இறங்கி சாதகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஆரம்பத்தில் விஜய் 12 விழுக்காடு தான் வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லி பேசின இந்த பால்டப்பா பாரிசலன் அதுக்கப்புறம் 15 விழுக்காடு விஜய் வாங்குவார். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் 20 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தொங்கு கவர்மெண்டெல்லாம் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து இந்த பால்டப்பா பாரிசாலனும் இந்த கும்பலும் செயல்பட்டு வர்றதுனால சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களுடைய முகத்திரையை தொடர்ந்து கிழிச்சு வருவதனால எப்படியாவது சாட்டை துரைமுருகனை காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக அவதூறை பரப்பி வருது இந்த கும்பல். என்னதான் நமக்கு வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய செயல்பாடு மீது நம்பிக்கை இருந்தாலும், நம்ம முழுவதுமாக சாட்டை துரைமுருகன் அவர்களை நம்பினாலும், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எப்போவுமே ஒரு விசுவாசமாக சாட்டை இருப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லைனாலும், இது போல் நம்ம எப்போ சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவோம் அதை வந்து பூதாகரப்படுத்தி நம்மளை காலி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கும்பல்களுக்கு நம்ம சிறிதாக கூட ஒரு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்கள் உணரணும். நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது அரசியல் மாதிரியான தளத்தில் செயல்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் 365 நாளும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதை பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி நம்மளை எப்படா சிக்குவான், காலி பண்ணிடுவோம் அப்படின்னு, ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய எதிரிகள் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து யோசித்து செய்கிறது நல்லது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதுக்கப்புறம் இலங்கைக்கு போகிறாரு அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய ஹோட்டல்ஸே அங்கே எவ்வளவோ இருக்குது. இப்போது சிங்களவனுடைய ஸ்பையாக செயல்படுறார் சாட்டை அப்படின்ற அளவுக்கு பொருளையை கிளப்பி விட்டு அவதூறை கிளப்பி விட்டுருக்கிறானுங்க. இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது அப்படின்றது இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதுக்கப்புறம் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்கிறோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை விளக்கு பிடிச்சு பார்த்த பால்டப்பா பாரிசாலனுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.